வெல்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்போசிங் டைம் எப்படி ஹவு டு கால்குலேட் எக்ஸ்போசிங் டைம். ஸோ உங்களோட எக்ஸ்போசிங் டைம் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்போசிங் டைமில் ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ ஒரு ஐ தாட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்க்ரீன் பிரிண்டிங் பிகினர்ஸ்க்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கோட்டிங் அண்ட் எக்ஸ்போசிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ், எல்லா ஸ்க்ரீன் பிரிண்டிங்குமே வந்து பேஸ். ஸோ இது டிஷர்ட் பிரிண்டிங் ஆனாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸோ அந்த எக்ஸ்போசிங்ன்றது என்னன்னா, உங்களுக்கு எந்த இடம் பிரிண்டபிள் வேணுமோ அந்த இடத்த த்ரூ லைட், யூவி லைட்ல அந்த பிரிண்டபிள் ஏரியாவை பிரேக் பண்ணி, அந்த எமல்ஷன் பிரேக் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எக்ஸ்போஸோட ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த எக்ஸாக்ட் டைம் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அண்டர் எக்ஸ்போஸ் இல்லை ஓவர் எக்ஸ்போஸ், ஏதாவது ரெண்டில் நடக்கும். ஸோ அண்டர் எக்ஸ்போஸ்னா தேவையில்லாத இடம்லாம் ரிமூவ் ஆயிரும். ஓவர் எக்ஸ்போஸ்னா உங்களுக்கு பிரிண்டபிள் ஏரியா ரிமூவ் ஆகி கொடுக்காது. ஸோ ஆஸ் த ரிசல்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட் குவாலிட்டி அண்ட் ஃபைன் அண்ட் டீடைல்ஸ் வந்து அந்த பிரிண்ட்ல கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஓவர் எக்ஸ்போஸோட கான்ஸ். ஸோ இதுதான் இந்த ரெண்டோட கான்ஸ். ஸோ அதனால எக்ஸாக்ட் டைமை ஃபைன் பண்ணாதான் உங்களால யூ கெட் அ ஸ்மூத் பிரிண்ட். ஸோ இதுதான் வந்து பிகினிங் லெவல்ல வந்து நம்ம எக்ஸ்போசிங்க்கு எதுக்காக இவ்வளோ வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் பிகினிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸோ அதனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியூ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்க்ரீன் பிரிண்டிங் டியூட்டோரியல்ஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது பிராண்டிங் ரிலேட்டட் கம்பெனிஸ் இல்லை அவங்களோட பிராண்ட் எலிவேட் பண்ற மாதிரி ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கு, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ரவுண்ட் நெக் ஆர் போலோ டிஷர்ட்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்கு. எங்களை தயங்காமல் ரீச் அவுட் பண்ணுங்க. வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் மெனி ஆன்லைன் சைட்ஸ் கம்பேர் வித் தெம். ஸோ வி கோட் வெரி ரீசனபிள் ப்ரைஸ் தான் பண்ணுறோம், லோயஸ்ட் ப்ரைஸ் தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். அண்ட் ஒன்ஸ் வி கெட் அ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிளைண்ட், தென் ஒன்லி வி கேன் பிரிண்ட். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் எல்லாமே வந்து மாக்அப் பண்ணி கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி அவங்களோட சஜஷன் முடிஞ்சு அவங்களோட கன்ஃபர்மேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்து எங்களோட பிரிண்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்லேயும் வந்து நாங்கள் வந்து அப் டு த மார்க் அது வரைக்கும் போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸ்போசர் டைம், ஹவு டு கால்குலேட் எக்ஸ்போசிங் டைம். ஸோ அந்த எக்ஸ்போசிங் டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ வீடியோவில் பார்த்த எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது அதை கேப்சரிங் பண்ணும்போது. பட் என்ன நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இந்த எக்ஸ்போசிங் கால்குலேட்டர் பிடிஎஃப் ஒன்று இருக்கும், ஒரு பேஜ், அதோட வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியில் பிரிண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியில் அந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் அண்ட் 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 1லேருந்து 10 காலம்ஸில் சேம் கான்டென்ட் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற என்ன இருக்கோ அதே தான் 10 கான்டென்ட்ஸ் 10 காலம்லேயும் இருக்கும்.
ஸோ இதை 10 டைம்ஸ் இன்னும் சிங்கிள் ஸ்க்ரீனில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட எக்ஸ்போசிங் டைம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பிரிண்ட் டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட்டை ஒரு எக்ஸ்போசிங் யூனிட்ல, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ரெடி பண்ணதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எக்ஸ்போசிங் யூனிட்ல ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்பரன்சி ஷீட்டை ஒரு ஸ்க்ரீன் எமல்ஷன் கோட்டிங் பிளெயின் ஸ்க்ரீன், ஸோ அந்த எமல்ஷன் கோட்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பேசிக் இன் ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸோ அந்த மாதிரி எமல்ஷனை ட்ரை பண்ண ஒரு ஸ்க்ரீனில் வச்சு 10 டைம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இப்படி ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வச்சுக்கணும், மற்ற எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட். ஸோ மற்ற 9 ரோஸையும் வந்து ஹைட் பண்ணிடணும். ஸோ செகண்ட் டைம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது 1 and 2 வந்து விசிபிளாக இருக்கணும். ஸோ எக்ஸப்ட் 1 and 2 எல்லாமே வந்து ஹைட் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 10 டைம்ஸ் வச்சு ஹைட் பண்ணி ஒரு பேஸ் எக்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அந்த பேஸ் எக்ஸ்போஸ் டைமிங் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு 50 எடுத்து நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 50 செகண்ட்ஸை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கணும். அதை இன்டூ 1.5. ஸோ 50 into 1.5 பார்த்தீங்கன்னா 75 செகண்ட்ஸ் வரும். ஸோ அந்த 75 செகண்ட்ஸ் டிவைட் பை 10. ஸோ இப்போ அந்த டிவைட் பை 10 பண்ணும்போது 7.5 செகண்ட்ஸ். இதுதான் என்னோட பேஸ். ஸோ இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த 10 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கும். ஸோ 7.5 செகண்ட்ஸ் தான் என்னோட பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 7.5 செகண்ட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ரோவை எடுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் 7.5 அகைன் எடுக்கும்போது 1 and 2 விசிபிள் இருக்கும், அனதர் 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கும். இந்த மாதிரி 10 டைம்ஸ் வந்து 7.5 செகண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாஷ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். இதுதான் எக்ஸ்போசிங் ஸ்கேலோட ஸ்க்ரீன். ஸோ இதில் எனக்கு எது பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் வேலிடேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு செகண்ட் ரோ வந்து எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஐ காட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2.4 பாயிண்ட்ஸ், ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ஐ கோ வித் 2. ஸோ நம்பர் 2ல இருக்கிற எனக்கு இதுதான் வந்து எக்ஸ்போஸ் கரெக்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா 11ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரில் இந்த 2வை மைனஸ் பண்ணோம். ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். 9 into 9 மல்டிபிள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேஸ் எக்ஸ்போஸ் டைமோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 9 into 7.5 போட்டிங்கன்னா ஒரு 56. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு 56லேருந்து ஒரு 63க்குள்ள அந்த ரேஞ்சில் எக்ஸ்போசிங் ஆகும். ஸோ எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்போசிங் டைம் 58லேருந்து 60 அந்த ரேஞ்சில் தான் என்னோட எக்ஸ்போசிங் டைம், எக்ஸாக்ட் எக்ஸ்போசிங் டைம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்போசிங் டைமை நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரே இதில் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நிறைய இதில் வந்து வேலிடேட் பண்ணோம், நிறைய வந்து டெஸ்டிங் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பட் ஆனால் இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆயிடணும். ஸோ இதெல்லாம் பேஸ் நான் சொல்ற மாதிரி எமல்ஷன் கோட்டிங் அண்ட் வந்து எக்ஸ்போசிங் அண்ட் வாஷ் பண்றது இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் மெத்தட்ஸ் இன் ஸ்கிரீன் பிரிண்டிங், பேசிக் ப்ராசஸ் இன் ஸ்கிரீன் பிரிண்டிங். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிடணும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் கன்ஃபியூசிங் அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஏரியா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசிங் டைம் தான். ஸோ அந்த எக்ஸ்போசிங் டைம்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ஸோ வில் கெட் அ ஸ்மூத் பிரிண்ட் அண்ட் ஃபைன் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்போசிங் டைம் தப்பா வந்துச்சுன்னா உங்களோட ஃபைன் அண்ட் டீடைல்ஸ்லாம் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்போசிங் டைம் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கிரீன் பிரிண்டிங் ப்ராசஸ். சரிங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசிங் டைம் வந்து இட் மே டிஃபர் இன் பிளேசஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் டெம்பரேச்சர் அண்ட் பிரைட்னஸ்க்கு எனக்கு ஒரு செகண்ட்ஸ் கிடைக்குது என்னோட எக்ஸ்போசிங் டைம்னா, இது வந்து பக்கத்து ரூம்லேயே ஸோ நெக்ஸ்ட் ரூம்லேயே வந்து வேற டைமிங் இருக்கும். ஸோ எவ்ரி ரூம் வந்து இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசிங் டைம். ஸோ அந்த டைமிங்கை நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இன் ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு 6 months இல்லை 1 year கழிச்சு இதோட டெஸ்டிங் ரிசல்ட்ஸை அகைன் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல யூ கேன் வேலிடேட் இட். ஸோ அதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணி எக்ஸ்போசிங் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட்
உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு பிராண்டிங் உங்களோட பிராண்டிங் எலிவேட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி தரோம். மெனி ஆன்லைன் சைட்ஸ்லாம் இருக்குது இந்த டிஷர்ட் பிரிண்டிங்க்கு. ஸோ கம்பேரிங் வித் தெம் நாங்கள் வந்து வெரி லோயஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு டிஷர்ட் பிரிண்டிங் பண்ணி தரோம். ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.